வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி வாசிப்பது குஞ்சுமணி குஞ்சலா. என்னன்னா மக்களே, உதயநிதி இருக்கார்ல, உதயநிதி அண்ணன் கைது செய்யப்பட்டு காரில் ஏற்றப்பட்டப்போ ஒரு விஷயம் சொல்லிக்கிறாரு. என்னன்னா, ஐயோ சாரி, நியூஸ் வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும்ல. உதயநிதி ஸ்டாலின் கைதுக்கு அப்புறம் அவர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை, நான் பேசாத ஒன்றை எடிட் செய்து கட் செய்து பதிவிட்டுள்ளார். இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று கூறியிருக்கிறார். பிரேக்கிங் நியூஸ் முடிஞ்சு. அண்ணா ஏதோ சொல்லிக்கிறாரு, நான் கேளுங்களா. அரசுக்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 22 நிமிஷம் நான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசினேன். இந்த அரசு எப்படியெல்லாம் விவசாயிகளை ஏமாத்திட்டு இருக்கு, தேர்தல் வாக்குறுதிகளை சொன்ன ஒன்றுத்தையும் செய்யல, விவசாயிகளை கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாத்தல. ஐயோ என்னடி குஞ்சுமணி கோயிலா இது? நீங்க உங்க ஆட்சி காலத்துல கொடுத்த வாக்குறுதியெல்லாம் பருப்பக்கிட்ட முடிச்சு விட்டீங்களே, அதனாலதான் மக்கள் ஓட்ட மாத்தி குத்தி விட்டாங்களே. என்ன போராடடா ஒரு வாழேதாடான்னு போராட்டம் நடந்துனுக்குதா? எதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்றாங்கண்ணா? நீங்க பேசல. நீங்க இப்ப சொல்றதுக்கும் தண்ணி எங்க வருதோ இல்லையோ அங்க வரணும்னு சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படித்தான் வாய் கூசாம புழுவுறீங்க, புழுகு முட்டையுலா? மயக்க பிடிச்சி அம்மா பேருக்கு முன்னாடி பேசிவிட்டு நான் பேசவே இல்லை, காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நீ இதுதான் உங்க அரசியலா? இல்லை கேட்குறேன் நான். எல்லா இடத்துலையும் காரி துப்புறாங்க, எல்லா நியூஸ்காரனும் காரி துப்புறாங்க. நான் தான் பேசணும்னு சொல்லிட்டு போனா என்ன? எதுக்கு இந்த வீணு வேலை, வீணு பொழப்பு? சரி போய் வாங்க, உங்களுக்கு என்ன புதுசா அது? சும்மா அப்படியே போயிட்டு கெத்தா வாங்க, போராட அப்படின்னு பாட்டை போட்டுன்னு வாங்க வெளியிட. என்னத்த ஒரு மானங்கட்ட பொழப்பு. இப்போது அரசியல் வட்டாரங்களிலும் சமூக வலைதளங்களிலும் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படும் விஷயம், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் தான். முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நடந்த பரப்புரையில் சிஎம் ஜோசப் விஜயை தரைக்குறைவாக பேசியதாக கூறப்படும் வீடியோக்களும் பதிவுகளும் இணையத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருது. அதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் மீது 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்டதாகவும் சமூக வலைதளங்களில் பல தகவல்கள் பரவி வருது. இந்த தகவல்களை தொடர்ந்து டிஎம்கே ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் போராட்டங்களில் ஈடுபடுவதாக கூறப்படும் வீடியோக்களும் இணையத்தில் வைரலாயிட்டு வருது. இந்த விவகாரம் அரசியல் களத்தை மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களிலும் சூடு பிடிக்க வைத்துள்ளது. டிவிகே ஆதரவாளர்கள் மட்டுமல்லாமல் பல இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் தங்களுடைய கருத்துக்களை வீடியோக்கள் மற்றும் பதிவுகள் மூலம் பகிர்ந்து வராங்க. அந்த வகையில் டிவிகே ஆதரவாளரும் இன்ஸ்டா பிரபலமுமான பிஜே குட்டிமா இந்த விவகாரம் குறித்து தனது கருத்துக்களை வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் மிக வேகமாக வைரலாயிட்டு வருது. அவரது கருத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் பதிவாகி வருது. இந்த விவகாரம் குறித்து அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் தகவல்கள் என்ன, அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்பதை அனைவரும் கவனித்து வராங்க. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான வைரல் அப்டேட்ஸ்க்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.